ஒரு கட்சியின் தலைவராகவோ அல்லது சினிமா நட்சத்திரமாகவோ மேடைகளில் ஈஸியாக பேசிவிடலாம். ஆனால் மாநிலத்தில் 8 கோடி மக்களுக்கான அரசாங்கத்தை நடத்துவது என்பது முற்றிலும் வேறான ஒரு போர்க்களம். திமுக, அதிமுக போன்று பல ஆண்டு அரசியல் அனுபவமிக்க கட்சிகளையே திணறடிக்கும் தமிழக நிர்வாக பொறுப்பை முதன்முறையாக கையில் எடுத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது தாவேகா கூட்டணி அரசு பதவியேற்ற சில வாரங்களிலேயே மிக கடுமையான சவால்களையும் நிர்வாக சிக்கல்களையும் எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது. கோடைக்கால மின் தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் நள்ளிரவில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் அவஸ்தைக்குள்ளாகும் விஷயம், கோயமுத்தூரில் 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், கடந்த சில நாட்களில் நடந்துள்ள தொடர் கொலை சம்பவங்கள் புதிய அரசின் சட்ட ஒழுங்கு பராமரிப்பின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. காவல்துறையை தன் வசம் வைத்துள்ள முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை எதிர்கொள்வதோடு குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த வேகத்தில் தாவேகா தொண்டர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது, அரசு அலுவலகங்களில் நிர்வாகிகள் ஆய்வு நடத்துவது போன்ற அத்துமீறல்களில் ஈடுபடுவது, தூய்மையான அரசியல் என்று கூறி வந்த விஜய்க்கு தன் சொந்த கட்சியினரின் இத்தகைய செயல்பாடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய சவால் எழுந்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் செவிலியர் மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம், இது பற்றி முதல்வர் விஜயும் துறை அமைச்சரும் விளக்கம் அளிக்க வேண்டியது வரும். அதேபோல் நெல்லை மாவட்ட அணைகளில் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் இல்லாததால் கருகும் பயிர்களை கண்டு விவசாயிகள் தவிக்கின்றனர். இன்னும் 1 மாதத்தில் மேட்டூர் அணையை திறக்க வேண்டிய நிலை வரும். டெல்டா விவசாயிகளும் தண்ணீருக்காக குரல் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தாவேகா தனி பெரும்பான்மை பெறாததால் கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைக்கின்றது. கடந்த மே 21 அன்றுதான் 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த அமைச்சர்கள் தங்களின் துறைகளை புரிந்து கொள்வதற்குள்ளேயே மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக போராட தொடங்கியுள்ளார்கள். இப்போதுதான் துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி மக்கள் போராட தொடங்கியுள்ளார்கள். திமுக, அதிமுக பல ஆண்டு கால அரசியல் அனுபவமிக்க கட்சிகளையே திணறடிக்கும் தமிழக நிர்வாக பொறுப்பை முதன்முறையாக கையில் எடுத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதே இங்கு பெரிய கேள்வியாக உள்ளது. சினிமாவில் 100 பேரை அடிப்பதாக காட்டலாம், அதனை ரசிப்பார்கள். ஆனால் நிஜத்தில் மக்கள் பிரச்சனையை அறிந்து அவர்களுக்கு தீர்வு தருவதுதான் முக்கியம், அதுவும் கடினம். அதேபோல் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் செய்யும் அரசியலை முறியடிப்பதும் மிகவும் சவாலானது. முதல்வர் விஜய்க்கு இப்போது யதார்த்தம் புரிந்திருக்கும். இனிதான் களம் சூடுபிடிக்கப் போகிறது. இந்த தொடக்க கால நெருக்கடிகளை எப்படி விஜய் சமாளிப்பார் என்றும் திறம்பட கையாளப் போகிறார் என்பதையும் பொறுத்தே அவரது அரசியல் எதிர்காலம் அமையும்.